சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனவா நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு உங்களோட அன்பு அதற்கு தான் பெரிய 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 காரணம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? ஏன் சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு? இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஸோ பாடலை பாடுவதற்காக அனைவருக்கும் வணக்கம். இந்த தெய்வீக ராகங்கள் இசை நிகழ்ச்சியிலும் அவரை பாடுவதற்காக நாம் அன்போடு அழைத்திருக்கிறோம். ஒரு சுபசிங்க பாடகர், அது மாத்திரமல்ல அவருடைய சிறப்பு எந்த பாடலாகட்டும் அந்த பாடலை அப்படியே பாடி எங்களை எல்லாம் உருக வைத்து விடுவார். நிறைய ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பின்னால் நின்று அவரிடம் அந்த பாடலை பாடுங்கள், எந்த பாடலை பாடுங்கள் என்று விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இந்த மேடையில் வந்து அருமையான பல பாடல்களை உங்களுக்காக பாடுவதற்கு தென்னிந்தியாவிலே இருந்து வரைய தந்திருக்கின்ற அருமையான அற்புதமான உங்கள் இதயம் என்ற பாடகர் ஸ்ரீதர் சேனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சரி, பாடல் பாடுவதற்கு முன்பு ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்று அவருக்கு பிறந்த தினம், அவருடைய பர்த்டே இன்று ஒரு சின்ன ஹாப்பி பர்த்டே பாடிடுவோம் ஸ்ரீதர் சேனாவிற்கு. எங்களுடைய கவிராஜ் ஒரு இன்று அவருடைய பிறந்த தினம் இப்பொழுதுதான் உதயமாகி இருக்கிறது. ஆகவே அவருக்கும் இங்கே இருக்கின்ற எங்களுடைய எல்லா ரசிகர்கள் சார்பிலும் கொழும்பிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற முன்னணி இசைக்குழு, முதல் தர இசைக்குழு கே கருணாவின் சரிகவ இசைக்குழுவின் சார்பிலும் அவருக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்ரீதர் சேனா பாட இருக்கின்ற அருமையான முதல் பாடலே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபயரான பாடல். இது நான் கடவுள் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல். பந்தூராளி ராகத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு அற்புதமான பாடல். கவிஞர் வாலியுடைய வரிகளில் வந்த ஓம் சிவ ஓம் என்ற பாடல் இந்த சிவபூமியில் இருந்து ஸ்ரீதர் சேனாவின் குரலில் இதோ. யாழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஒரு 5-6 வாட்டி நான் இங்கே வந்திருக்கேன், பாடியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா இன்னைக்கு சிவராத்திரி, அதுவும் நம்ம கடவுளுக்காக பாடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நாட்டில் வந்து பாடுறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் எப்போதும் சொல்ற மாதிரி உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா இன்னைக்கு இந்த சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனவா நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு உங்களோட அன்பு அதற்கு தான் பெரிய 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 காரணம். ஸோ அதுக்காக ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம யாழ்ப்பாணத்தில் உங்க எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து இந்த சிவராத்திரியும் இந்த பிறந்த நாளையும் கொண்டாடணும்னு சொல்லி எனக்கு எழுதியிருக்க போல் இருக்கு. ஸோ நான் ரொம்ப 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 பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பாடல் பாட போகிறோம். ஸோ அழகாக என்ஜாய் பண்ணுங்க, ரசிங்க, கைத்தட்டுங்க, கூட சேர்ந்து பாருங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லா பாடலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹாப்பியாக பாடுங்க, சந்தோஷமாக. எனக்காக எப்பவுமே ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கருணா பேண்டுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குறீங்களா? ஏன்னா வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல நிறைய பாடல்கள் 3 பேர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாடல்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த பாடல்கள் எடுத்து அவங்க இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் ராகவர்ஷினி அண்ட் லக்ஷனா கூட சேர்ந்து முதல் முறையாக நான் ஜாஃப்னால பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சாங் ஓம் பைரவ ருத்ராய மகாருத்ராய
रुद्राय काल रुद्राय कल्पांत रुद्राय वीर रुद्राय रुद्र रुद्राय घोर रुद्राय अघोर रुद्राय मार्तांड रुद्राय अंड रुद्राय ब्रह्मांड रुद्राय चंड रुद्राय प्रचंड रुद्राय अंड रुद्राय सूर रुद्राय वीर रुद्राय भव रुद्राय भीम रुद्राय अदल रुद्राय विरल रुद्राय सुदल रुद्राय अलादल रुद्राय महादल रुद्राय असादल रुद्राय पादाल रुद्राय नमो नमः। ओम शिवोहम रुद्रनामं भजेऽहम्। ओम शिवोहम रुद्रनामं भजेऽहम्। वीरभद्राय अग्निनेत्राय घोरसौहारः अगरलोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शम्भो शम्भो शङ्करा। ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम्। हर 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 महादेव। ओम नमः सोमाय च रुद्राय च नमः सान्द्राय च रुणाय च नमः श्रृंकाय तव शुभदये च नमो कृत्याय चाय च नूरेवताय च नमो हग्रे च नमीयसे व्योहरिग्रेशे व्यो नमस्ताराय नमः शम्पवे च वयोपवे च नमः शङ्कराय च मयस्कराय नमः शिवाय तर शिवतराय च। अंड ब्रह्मांड कोटि अखिल सत्यदेव देवप्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निष्कळ दुष्ट निग्रहा सत्यलोक संरक्षणा। सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना सूरपाणि भुजग भूषणा त्रिपुरनाशनर्दना व्योमकेश महासेन जनक पंचवक्र परशुहस्तवा। शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। त्रिकार नेत्र त्रिनेत्र शूल त्रिशूलधात्रम् सत्यप्रभाग दिव्य प्रकाश वन्द स्वरूपवाक्यम् निष्प्रभंशादि निष्कलं भोगमिजभूनभूनहं प्रत्यगात्माकं नित्य ब्रह्मोगं स्वप्नदाशोगमं शक्तिप्रवाहम् ॐ मूलप्रवेद्यम् ॐ वयं ब्रह्मास्मि ॐ अहं ब्रह्मास्मि ॐ गण 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 सप्त विरगरी डम 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 डु 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 शिव मधुरनाद विरगरी। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्।
பதேகம் அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனா பூரணா ஜகத்காரணா சத்ய தேவ தேவ பிரியா வேத வேதாந்த சாரா யக்ஞ யஜ்ஞோபயா நிஷ்டனா துஷ்ட நிகிரஹ சப்தலோக சௌரக்ஷணா சோம சூரிய அக்னிலோச்சனா ஸ்வேத நிஷப வாஹனா சூலபாணி புஜங்க பூஷணா ತ್ರಿಪುರನಾಸನರ್ತನ ವ್ಯೋಮಕೇಶ ಮಹಾಶೇನ ಜನಗ ಪಂಚಭಕ್ರವರ ಸುಹಸ್ರವಾವೋ ಶಿವೋಹಂ ಶಿವೋಹಂ ರುದ್ರನಾಮಂ ಭಜೇಹಂ ಭಜೇಹಂ ಓಂ ಶಿವೋಹಂ ಓಂ ಶಿವೋಹಂ தேங்க்யூ நன்றி. சரிகம கருணாவின் இசை குழுவினரும் இசை கலைஞர்களும் தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்த எங்களுடைய பாடக பாடகிகள் இணைந்து வழங்குகின்ற இந்த சிறப்பு தெய்வீக ராகங்கள் உங்களுக்கு உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப பல பாடல்களை வழங்க காத்திருக்கின்றன. அடுத்த பாடலை பாடுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது உங்களுக்கு மிக மிக பரிச்சயமான ஒருவர். அது மாத்திரமல்ல, தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் அதுவும் உங்கள் அபிமான பாடல்கள் பல பாடல்களை பாடி சரிகமபா நிகழ்ச்சிகளே ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாக வந்தவர். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல வோக்கல் வாய்ஸ் ட்ரெய்னர் இவர். அற்புதமான ஒரு பாடகி. எந்த பாடலை கொடுத்தாலும், அது பக்தி பாடலாகட்டும், மெல்லிசை பாடலாகட்டும், திரையிசை பாடலாகட்டும், எந்த பாடலை கொடுத்தாலும் அனாயாசமாக பாடி உங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த அன்பான உங்கள் அபிமானம் பெற்ற ராகவர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து இந்த மேடையில் ஒரு சிறப்பான பாடலை பாடுவதற்காக, இன்று சிவராத்திரி, சிவனுக்குரிய ராத்திரி. ஆகவே அவர் பாட இருக்கின்ற பாடலும் சிவனின் நடனத்தை சிறப்பிக்கின்ற ஒரு அருமையான பாடலைத்தான் அவர் பாட இருக்கின்றார். கோபாலகிருஷ்ண பாரதியார் என்ற ஒரு கவிஞர் இயற்றிய அருமையான ஒரு பாடல் இந்த பாடல். அதாவது பெஹாக் ராகத்தில் அமைந்த ஒரு சிறப்பான பாடலை பாடுவதற்காக நாம் எங்களுடைய கருணாவின் இசையில் இது ராகவர்ஷினி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? ஏன் சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு? ஓகே. நான் வந்து இலங்கையில வந்து முன்னாடி வந்திருக்கேன். பட் ஆனா இந்த வாட்டி வந்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, அந்த சிவனுக்காக இங்க வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச கடவுள் அவர் மட்டும் இல்லாம அவருடைய டிவோட்டிஸ் நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல கூடியிருக்கோம். ஸோ அவருக்காக நம்ம எல்லாருமே இந்த சிவராத்திரியை ஒன்னா டிவோஷனலாக நம்ம வந்து கடக்க போறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஆன்மீக பயணத்துல வந்து ஈடுபடலான்ட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த கேபிட்டல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் கருணா அவர்களுடைய சரிகமா பேண்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐயன்
நன்றி எல்லாருக்கும். லக்ஷனா அவர்களை கணநாயகாய என்கின்ற அந்த அருமையான பாடலை பாடுவதற்காக வருகிறார் லக்ஷனா. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு சிறந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு பாட வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் யூர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் டு ஆல் தி பீப்புள். இன்னைக்கு பாடுறது கேட்குறதுக்கு இவ்வளோ திரண்டிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வார்மஸ்ட் வெல்கம்.
தொடர்ந்து அடுத்த பாடலும் ஒரு சிரமமான பாடல் தான். இந்த பாடல் தர்பாரி கன்னடா ராகத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையமைத்த ஒரு சிறப்பான பாடல். 1972ஆம் ஆண்டு இந்த பாடல் வந்து பட்டி தொட்டி மூளை முடுக்கெல்லாம் முருகனின் அருளை சொன்ன பாடல் என்று சொல்ல வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் சின்னப்ப தேவருக்கு சேர்த்து எழுதிய ஒரு பாடல். மதுரை சோமு அவர்கள் பாடிய அந்த பாடல். அது மாத்திரமல்ல, இந்த பாடலை இப்படியான மேடைகளில் பாடுவதே ஒரு சிரமம் தான். ஆனால் ஸ்ரீதர் சேனாவுடைய ஸ்பெஷலே அதான், ஒரு கஷ்டமான சிரமமான பாடலை மிகவும் அனாயாசமாக பாடுவது. அந்த வகையில் அடுத்த பாடல் தெய்வம் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற அருமையான ஒரு பாடல். மதுரை சோமு அன்று பாடிய பாடலை இன்று எங்களுடைய ஸ்ரீதர் சேனா ஜஃபீர் அவர் பேரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. ஏன்னா ஒரு பாடலும் ராகத்தோட இந்த படம் எந்த ஆண்டுல வந்துச்சுங்கிற முதற்கொண்டு அழகா சொல்றாரு. ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை, மருதமலை மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் தேவையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் தேவையா, மருதமலை மாமணியே முருகையா, மனமிகு சந்தன மழகிய குங்குமம், மனமிகு சந்தன மழகிய குங்குமம், ஐயா உனது மங்கள மந்திரமே, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. தைப்பூச நன்னாளில் பேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் தந்தையா, தைப்பூச நன்னாளில் பேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் தந்தையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, நாடியன் வினை தீர நான் வருவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன், அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உன்னை எட்டுவேன், அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உன்னை எட்டுவேன், மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே
சக்தி திருமகன் முத்து குமர நேரமே தேவர்கள் வழங்கிடும் மருதமலை முருகன் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் புலங்காகும் திரையா, மருதமலை மாமணியே முருகையா. ஒரு அந்த தர்பாரி காலடாவை அப்படி கண்முன் கொண்டு வந்து விட்டார் எங்களுடைய ஸ்ரீதர் சேனா. மதுரை சோமுவா பாடுகிறார், இல்லை ஸ்ரீதர் சேனாவா பாடுகிறார் என்று ஒரு எங்களை மெய்மறக்க செய்து விட்டார். அதுவும் இப்படியான ஒரு மேடையில் நேரடியாக பாடுவதும் அதற்கு அந்த பாடலுக்கு ஏற்றவாறு இசையமைப்பதும் எவ்வளவு சிரமம் என்பது அந்த இசைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். எங்களுடைய கருணாவின் சரிகம இசைக்குழுவினர் மிகவும் சிறப்பாக லைவாகவே அதற்கு இசையமைத்திருந்தார்கள். ஸ்ரீதர் சேனாவுக்கும் எங்களுடைய கருணாவின் இசைக்குழுவினருக்கு மிக எங்களுடைய பாராட்டுகளை நாம் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். ஒரு அருமையான பாடல். இந்த பாடலுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா தபிலா வாசிச்ச நம்ம ரத்னதுரை அண்ணனுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. ரொம்ப 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 மூத்த கலைஞர், ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கலைஞர் அவரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் சந்திச்சு இந்த என்னோட பிறந்த நாளை இந்த மகா சிவராத்திரியை இன்னைக்கு செலிப்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நன்றி. எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டு கண்டிப்பா. உங்களுடைய பலத்த கரகோஷம் தான் எங்களுடைய பாடக பாடகிகளை நிச்சயமாக இன்னும் உங்களுக்காக அருமையான பாடல்களை பாட வைக்கும். இப்பொழுது யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு ஆலயம் நல்லூர் ஆலயம். நல்லூரில் வீற்றிருக்கக்கூடிய அழகன் முருகன், அந்த முருகனை நினைந்து பாடக்கூடிய ஒரு பாடலை தான் எங்களுடைய ராகவர்ஷினி அவர்கள் பாட போகிறார். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக ராகவர்ஷினியினுடைய குரலில். சத்தியம் சிவம் சுந்தரா சரவணம் திருப்புகழ் மந்திரம்
பி சுசீலா பாடிய ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் ராகவர்ஷினி மிகவும் சிறப்பாக அருமையாக பாடினார். திலாக் ராகத்தில் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையமைத்த ஒரு அருமையான பாடல். அது பஞ்சவர்ண கிளி படத்துக்காக அந்த பாடலை இந்த மேடையில் பாடிய ராகவர்ஷினிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்படி நல்லா கைதாடினா தான் அவங்க சிறப்பாக நாம் பாடுவாங்க. அடுத்து வரப்போகின்ற பாடல் அதற்கு வித்தியாசமான ஒரு எல்லோரையும் தாளம் போட வைக்கின்ற ஒரு பக்தி பாடல். இந்த பாடல் பெங்களூர் ஏஆர் ரமணியம்மாள் பாடிய பாடல். ஆனால் இந்த பாடலை நிறைய பேர் பாடி பல பேர் புகழ் பெற்றிருக்கிறார்கள். எல்லார் ஈஸ்வரி, வைக்கம், விஜயலட்சுமி போன்றவர் எல்லாம் பாடி இந்த பாடலால் அவர்களுக்கு புகழ் சேர்த்த ஒரு அருமையான பாடல், பக்தி பாடல். அந்த பாடலை நான் சொல்வதை விட லக்ஷனா பாடும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்காக மீண்டும் லக்ஷனா.
லக்ஷனா மிகவும் அருமையாக பாடியிருந்தார். பெங்களூரு ரமணியம்மாள் பாடிய ஒரு சிறப்பமான பாடல். அந்த பாடலை பாடிய லக்ஷனாவுக்கு எங்களுடைய நன்றிகளும் பாராட்டு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா என்று சொல்லி அத்தனை தெய்வங்களையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய பாடக பாடகிகள் உங்களுக்காக பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் லக்ஷனா அருமையாக அந்த பாடலை எங்களுக்காக வழங்கியிருந்தார். சரி, சிவனுடைய பாடல், முருகனுடைய பாடல் என்று சொல்லி இந்த இரவு தெய்வீகமான ஒரு இரவாக எங்களுடைய பாடகர்களால் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக ஒரு அம்மனுடைய பாடலை பார்க்கலாம். எல்லோருக்குமே பிடித்த ஒரு பாடல், கொஞ்சம் வேகமாக பாடக்கூடிய ஒரு பாடல், கடினமான ஒரு பாடல் இருந்தாலும் உங்களுக்காக இந்த நேரத்தில் லக்ஷ